அஜாஸ் என்பவர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர் சவுதி ரியாத்திலிருந்து கேட்குறார். ஃபஜருடைய முன் சுன்னத் தொழுகை மிகவும் சுருக்கமாகத்தான் நபிகளார் தொழுதிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் நான் சஜிதா நிலையில் உபரியாக துவா எதுவும் கேட்காமல் விரைவாக முடித்து விடுகிறேன். ஃபஜர் ஃபர்லு தொழுகைக்கு சுமார் அரை மணி நேரம் இடைவெளி இருந்த போதிலும் இவ்வாறு செய்கிறேன். இதற்கு மாற்றமாக சுன்னத் தொழுகையை நீட்டி சஜிதாவில் துவா கேட்டு தொழலாமா? மேலும் சஜிதா மற்றும் அத்தஹியாத்து இருப்பு நிலையின் போது துவா கேட்பது ஃபர்லு தொழுகையின் போது ஆகுமானதல்ல, சுன்னத்து மற்றும் நபில் தொழுகைக்குத்தான் பொருந்தும் என்று சவுதியில் உள்ள சில உலமாக்கள் கூறுவது சரியா? அதாவது ரெண்டு விஷயம், நீங்கள் கேள்வி ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று என்னன்னு கேட்டால், ஃபஜருடைய முன் சுன்னத்து இருக்கு இல்லையா, அந்த முன் சுன்னத்தை சுருக்கமாக தான் ரசூல்லா தொழுதாங்கன்னு வருகிறது. அதனால் நானும் சுருக்கமாக தான் தொழுகிறேன். ஏன்னாட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுலாம் நல்லா நின்று வணங்கிட்டு டயர்டாகி தூங்கிட்டு பாங்கு சொல்ல காமத் சொல்கிற கொஞ்சம் டைம் இருக்கும்போது எந்திரிச்சு ஷார்ட்டாக தொழுதுட்டு தொழுகைக்கு போயிடுவாங்க. சுருக்கமாக தான் தொழுதுருக்குறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதை அடிப்படையாக வைத்து தான் இந்த சாலிஹ் இப்னுல் உசைமீன் மாதிரி சலஃபுகளில் எல்லா அரபு உலமாக்களுமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபஜருடைய முன் சுன்னத்தை நீளமாக தொழக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீளமாக தொழவே இல்லை, சுருக்கமாக தான் தொழுதுருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, நிறைய ஹதீஸை கொண்டாந்து காட்டி செய்கிறாங்க. முதல்ல ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு தெளிவற்ற நிலையில் இருப்பதாக நம்ம காண்கிறோம். மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லும் நமக்கு ஆதாரம், ரசூலுல்லாவுடைய செயலும் நமக்கு ஆதாரம். இந்த ரெண்டு மட்டும்தான் ஆதாரம்னு மண்டையில் ஏற்றி வச்சுட்டாங்க. ரசூலுல்லா அனுமதித்ததும் ஆதாரம். ரசூலுல்லா செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க அனுமதிச்சிருப்பாங்க. அது அனுமதித்திருந்தார்கள்னா அவங்க செய்ய மாட்டாங்க, வேற ஆளுக்கு செஞ்சதை பார்த்துட்டு போட்டுருப்பாங்க. அப்போ அனுமதித்து இருப்பார்கள். அனுமதித்தல் ஒருத்தர் செய்கிறத பார்த்து அனுமதித்திருப்பார்கள், அல்லது அனுமதிக்கிறது தகுந்த மாதிரி வாசகத்தை பயன்படுத்தி அனுமதித்திருப்பார்கள். அப்போ இந்த ஃபத்வா கொடுக்குற எல்லார்ட்டையும் உள்ள நோய் என்னென்னு கேட்டால், ஒரு உம்ரா செய்யலாமான்னு நிறைய உம்ரா செய்யலாமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது கூட இந்த அல்தாஃபி அப்படி தான் பதில் சொல்லுவார். ரசூல்லா செய்யலைன்னு மட்டும் பார்க்காதப்பா, ரசூல்லா செய்யாட்டாலும் நஃபிலான தொழுகையை கூட தொழுவருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா இல்லையா? அந்த தக்ரீர், அந்த ஒரு ஹதீஸ் பாடத்தை சொல்லித்தரும் பொழுது அக்வாலுஹு அஃஆலுஹு தக்ரீராத்துஹுன்னு தான் சொல்லி தருவாங்க. எப்படி ரசூல்லாவுடைய சொற்கள், ரசூல்லாவுடைய செயல்கள், ரசூல்லாவுடைய அங்கீகாரமும் மார்க்கும். அதை விளங்காமல் நிறைய பேர் ரசூல்லா செய்யவில்லைன்ட்டு போயிடுறாங்க. செய்யலை தான்ப்பா, செய்வதற்கு அனுமதிக்கிற மாதிரி வாசகம் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கணும்ல. அவங்க செய்யாமல் இருந்திருக்கலாம், நாம் செய்யலாம் என்பதை அனுமதிக்கிற மாதிரி வாசகம் இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக தான் தொழுதார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சுருக்கமாக தான் தொழணும்னு கட்டளை போட்டாங்களா, அல்ல சுருக்கம் இல்லாமல் நீட்டி தொழுவதற்கு ஒரு பர்மிஷன் பொதுவாக கொடுத்துருக்குறாங்களா என்று தேடி பார்த்து அவங்க பர்மிஷனில் இருக்கும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் இதைத்தான் செஞ்சாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இதையும் செஞ்சுக்க அதையும் செஞ்சுக்க, அப்படி தான் எடுக்கணும். அப்போ அதிகமான சலஃப் உலமாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஹஃபிஃபு ஹாத்தைனி ரக்காத்தைனி, இந்த 2 ரக்காத்தை ரொம்ப சுருக்கமாக தான் ரசூலா தொழுதார்கள்னு அவங்க ஆதாரம் காட்டுறாங்க. அது யார் மறுக்க முடியாது, அப்படி தான் ஆதாரம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய சுன்னத்தை சுருக்கமாகத்தான் தொழுதிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் விரும்புனீங்க என்று சொன்னால் எந்த ஒரு தொழுகையையும் நீங்கள் தனிப்பட்டு தொழக்கூடிய எந்த ஒரு தொழுகையும் நீளமாக தொழலான்னு பொது அனுமதி இருக்குது. பொது அனுமதி என்ன இருக்குன்னு கேட்டால், அதோட ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இதா சல்லா புகாரியில் 703வது ஹதீஸில் இருக்கிறது. என்ன இருக்குன்னா, இதா சல்லா அஹதுக்கும் லின்னாசி, உங்களில் ஒருவர் மக்களுக்காக பிறருக்காக தொழ வைப்பார் என்று சொன்னால் ஃபுல் ஹஃபீஃப், சுருக்கமாக தொழ வேண்டும். ஏனென்றால் ஃபைன்ன மின்ஹுமுல் லைஃபோ சகீமோ உல் கபீர், மக்களில் பலவீனர்கள், நோயாளிகள், முதியவர்கள்லாம் இருப்பார்கள். அதனால் சுருக்கமாக தொழ வேண்டும். இதா சல்லா அஹதுக்கும் லி நஃப்ஸிஹி, ஒருவர் தனக்காக தொழுது கொண்டாரேயானால், இதான் கவனிக்கணும், தனக்காக தொழுது கொண்டாரேயானால் ஃபுல் யுத்தவில் மாஷா, விரும்பிய அளவுக்கு நீட்டிக்கொள்ளட்டும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாவுடைய அந்த செயல் தான் ஆதாரமாக, இது ஆதாரம் இல்லையா? அப்போ இதுவும் ஆதாரம் தானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சுபுடைய சுன்னத்தை தொழுதார்கள் என்றால் சுருக்கமாக தான் தொழுதிருக்கிறார்கள், அது மறுக்க இயலாது. இந்த அனுமதி வரலைன்னா அதை செஞ்சாகணும், சுருக்கமாக தான் தொழுவணும். ஆனால் ரசூல்லா நினைச்சிட்டாங்க, சுருக்கமாக தொழுத ரசூல்லா சொல்லிவிட்டாங்க, தனக்கு நீ தொழும்போது நீ உனக்குள்ள தொழுகை யாருக்காகவும் தொழுவலை. சுன்னத்துக்கள்லாம் தனக்காக தொழுகிற தொழுகை தான், அல்ல கடமையான தொழுகையை ஜமாத் இல்லாமல் தொழுதா தனக்காக தொழுகிற தொழுகை தான். வைதா சல்லா அஹதுக்கும் லி நஃப்ஸிஹி, ஒரு மனிதர் தனக்காக தொழுது கொண்டாரையானால் பொல் தவ்வில் மாஷா, விரும்பிய அளவுக்கு நீட்டி கொண்டுட்டாங்க.
அப்போ நீங்கள் ஃபஜ்ருடைய சுன்னத்து அடுத்த ஆளுக்கு தொழுவுறீங்களா, உங்களுக்கு தொழுவுறீங்களா? உங்களுக்கு தான் தொழுவுறீங்க. நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னபடி சுருக்கமாக தொழுதாலும் அதுவும் சுன்னத்து தான். அல்லது ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி அனுமதி கொடுத்துட்டாங்க, நம்ம தனியாக தானே தொழுவுறோம், இன்னும் 20 நிமிஷம் உட்காந்துட்டு இருக்கானே, ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கும் பாங்குக்கும் இகாமத்துக்கும் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் டைம் விட்டுருப்பாங்க. அப்போ முன்னாடி ஒரு பள்ளியாசம் வந்துடுவார், தொழுதுட்டு உட்காந்து தூங்கி வெளியிறதை விட அதை கொஞ்சம் நீளமாக தொழுவுமே நீங்கள் தொழுவுறீங்கன்னு சொன்னால் அது எந்த வகையில் தவறுன்னு இந்த ஹதீஸை வச்சு தவறுன்னு ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க. எந்த ஹதீஸை வச்சு? ரசூலுல்லாஹ் சுருக்கமாகவே தவிர தொழுது இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணமாக ரசூலுல்லாஹ் வந்து ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சார்கள், அதனால் வந்து இன்னொரு தடவை ஹஜ்ஜு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எல்லா சுன்னத்தையும் வீட்டில் தான் தொழுதுருக்குறாங்க, பள்ளியில் தொழக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு ஆதாரம் காட்டுறதா இருந்தால் அதையும் செஞ்சதை மட்டும் நிப்பாட்டிக்கிறீங்க, அங்கீகாரத்தை மறக்கிறீங்க, மறந்துடுறீங்க. மூணு விஷயம் இருக்குது ஹதீஸ் என்பதில். ஹதீஸ் என்பதே 3 வழங்காமல் 2 நிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் இந்த ஃபத்வாக்கள் வருது. இந்த பேசிக்கான என்னென்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் செய்யலை அதனால இல்லை, செய்யலைன்னு மட்டும் ஏன்ப்பா பார்க்குறீங்க, அனுமதிச்சாங்களான்னு பாருங்கள். செய்யலைன்னாலும் ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்கன்னா வாய்ப்பா பேசிடணும். அல்லது ரசூலுல்லாஹ் ஒன்று செஞ்சுட்டு அதை செயலோடு நிப்பாட்டமாக ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா கட்டாயமாயிரும். சுபுகளை சுருக்கமாக தொழுதுட்டு நீங்கள் சுபு சுன்ன தொழுவதாக இருந்தால் சுருக்கமாகத்தான் தொழ வேண்டும்னு ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த ஹதீஸை கொண்டாந்து போட்டாலும் இதுலேருந்து விதிவிலக்குன்னு சொல்லி போடலாம். ஆர்டர் வரல, செயல் தான் வந்திருக்குது. செயல் ஒரு மாதிரியாக வந்திருக்கிறது. பொது அனுமதி எப்படி வருதுன்னு கேட்டால் இதா சொல்லா அதுக்கும் நப்சிகி, ஒருவர் தனக்காக தொழுது கொண்டாரே ஆனால் சொல்லி தப்பில் மாஷாக விரும்பிய அளவுக்கு நீட்டிக்கொள்ளலாம்னு இருக்கிறது. அப்போ நீங்கள் ஃபஜ்ருடைய சுன்னத்தை சுருக்கமாக தொழணும் என்பதற்கு இந்த அறிஞர்கள் காட்டுகிற ஆதாரம் வந்து அதை சொல்வதற்கு போதுமானது கிடையாது. சுருக்கமாக தொழலாம் என்று தான் அதில் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர சுருக்கமாகத்தான் தொழணும் நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன மீனிங்? இப்போ தனக்காக தொழுதால் எவ்வளோ நாள் நீட்டிக்கங்கிறாங்களா, அதுக்கு என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ நீங்கள் என்ன சில விரும்புனீங்கன்னு சொன்னால் சும்மா உட்காந்துருக்க நீட்டி தொழுதுட்டு போங்க, அதை சுருக்கமாக தொழணுங்கிறது சட்டம் கிடையாது. ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் வந்து நீட்டி தொழுவதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்த அங்கீகாரம் மார்க்கம், சொல்ல மார்க்கம், செயலும் மார்க்கம், அங்கீகாரமும் மார்க்கம். அப்போ ரசூலுல்லாஹ் பின்பற்றுவது 3லையுமே இருக்கிறது. அப்போ அங்கீகாரம் வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிருந்ததை நம்ம ஏற்றுக்கிறணும். அப்போ இன்னும் அதான் நான் கேட்குறேன், இந்த ரசூலுல்லாஹ் வந்து சுன்னத் தொழுகையெல்லாம் வீட்டிலான தொழுதாங்கன்னு வருது. அப்போ இந்த எந்த ஒரு ஆலிம் சாவாத நீங்கள் வீட்டிலாம் தொழுது தான் பள்ளிக்கு வரணும்னு சொன்னாங்களா? வீட்டில் பள்ளியாசலம் தொழுதே இல்லையே, வீட்டிலான தொழுதுருக்குறாங்க. அப்போ வீட்டில் தொழுதாலும் பள்ளியில் தொழுவதற்கு நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள். அந்த ரமலான்லாம் வந்து வீட்டில் பள்ளியில் நிறைஞ்சிருமா இல்லையா, பள்ளியில் அந்த மாதிரி உள்ளதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குற. வீட்டில் தொழுவது சிறப்பு தான், ஆனால் பள்ளியில் தொழுகிறத வந்து நீங்கள் அதை அனுமதி வச்சுக்கிட்டு தான் கூடும்னு சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு மட்டும் சொல்கிற மாதிரி இதுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால் சுபுடைய சுன்னத்தை வந்து சுருக்கமாக தான் ரசூலுல்லாஹ் தொழுதார்கள், மாற்று கருத்து இல்லை. நீங்கள் அதன்படி நடந்தாலும் தப்பு இல்லை. அதோட ஒரு மார்க்க காரணத்துக்காக வேண்டி என்ன நீங்கள் அங்கீகாரத்தை எடுக்கிறீங்க. என்ன மார்க்க காரணம்? இன்னும் 25 நிமிஷம் சும்மா உட்காந்துட்டே இருக்கணும், அதுக்கு அந்த சுன்னத் தொழுகை நீட்டி தொழுதோம்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யும், தொழுத நன்மையும் கிடச்சி போயிடும் அப்படின்னு செஞ்சீர்களே. ஆனால் அது இந்த ஹதீஸ் அனுமதிக்குதா இல்லையா? இதா சொல்ல அஹதுக்கும் நஃப்ஸிஹி ஃபல்யு தவில் மாஷாங்கிற அந்த ஒரு சொல்லு அனுமதிக்கிறது. அதனால் நீட்டியும் தொழுவலாம். நீட்டி தொழலாம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ருக்கு சஜிதாவுலையெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக வந்து எல்லாத்தையும் இது கேட்டுக்கலாம். அடுத்து என்னென்னு கேட்டால் அந்த தொழுகையில் அடுத்து என்ன கேட்குறாருன்னா அந்த துவா ஓதலாம்னு இருக்குல்ல, தொழுகையில் வந்து அத்தஹியாத்தில் வந்து வேணுங்கிற துவா ஓதிக்கிடலாம், சஜிதாவில் இருக்கும் பொழுது வேணுங்கிற துவா ஓதிக்கிடலாம் அப்படின்னு வருதில்ல. இது வந்து கடமையான தொழுகை கிடையாது, சுன்னத்தான தொழுகைக்கு தான் உண்டு அப்படின்னு சவுதி உலமாக்கள் சொன்னதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அது 2 அர்த்தம் அதில் இருக்குது. ஒன்று வந்து கடமையான தொழுகையில் வந்து ஜமாத்தா தொழுகிறீர்களே ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருப்பார்கள். அது கரெக்டு தான். அது நீ ஃபர்லு ஜமாத்தில் தொழுகிறீங்க, நீங்கள் அத்தையாத்தில் உட்காந்துட்டு துவா செய்கிறதுக்கு நேரம் கொடுப்பாரா? ஓத வேண்டிய வளமையான துவாக்கள் ஓதி முடிக்க ஒரு சலாஞ்சொல்ல கரெக்டாக இருக்கும். அப்போ கடமையான தொழுகைகளை தனியாக தொழும்போது இல்லை ஜமாத்தை தொழும்போது, ஜமாத்தா தொழும் பொழுது இமாம் இமாம் சைதா செஞ்சவொடனே எந்திரிச்சிடணுமா இல்லையா? நீங்கள் வாட்டு சைதா செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவர் அடுத்த காத்துக்கு போயிடுவார். அப்போ ஃபர்லான தொழுகைகளில் வந்து நீங்கள் தனித்து தொழுகிறீர்களே ஆனால் இது பொருந்தாது. நீங்கள் ஜமாத்தில் தொழுகிறீர்களே ஆனால் அது கூடாதுன்னு அந்த உலமாக்கள் சொல்வார்கள். ஏன்னா அவங்கள்ட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், அதுக்கு வாய்ப்பு இருக்காது. கடமையான தொழுகையை ஜமாத்தில் தொழும் பொழுது நீங்கள் அத்தையாத்தில் துவா செய்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் தர மாட்டாங்க, சஜிதாவில் துவா செய்கிற அளவுக்கு நீண்ட நேரம் சஜிதாவில் கிடக்க மாட்டாங்க, அது உங்களுக்கு சாத்திய குறைவானது அப்படின்னு சொல்லணுமே தவிர செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். என்ன ஆதாரம்? ஃபர்லுக்கு செய்யலாம், சுன்னத்துக்கு செய்யக்கூடாதுன்னு பிரித்து காட்டுறதுக்கு என்ன தலீல் வச்சுக்கிறாங்க? ஒரு தலீலும் கிடையாது.
ஒரு ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜமாத்தில் கடமையான தொழுகைக்கு பிறகே வந்து துவா செய்யலாம் இருக்கு ஆதாரம் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டால் முஸ்லீமில் 924வது ஹதீஸில் இருக்கிறது, குன்னா நகூலு ஃபிஸ்ஸஃப் ஃபிஸ்ஸலாத்தி ஹல்ஃப ரசூலில்லாஹி, ரசூல்லாவை நாங்கள் பின்பற்றி தொழும்போது தொழுகைக்கு பின்னாடி சொல்லி கொண்டிருந்தோம், அஸ்ஸலாம் அலல்லா அஸ்ஸலாம் அலா ஃபுலான் என்று சொல்லி கொண்டிருந்தோம். அப்போ ரசூல் அடைஞ்சா அந்த மாதிரி சொல்லாதீங்க இனிமேல் சொல்லிவிட்டு அத்தஹியாத்துல் இல்லாஹின்னு அத்தஹியாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்து விட்டு அதை முடிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதெல்லாம் அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு ரசூல் சொல்லி முடிச்சுட்டு சும்ம பிறகு யத்தஹய்யரு மினல் மஸ்அலத்தி மாஷா, அவன் விரும்பிய கோரிக்கைகளை தேர்ந்தெடுத்து அல்லாட்ட கேட்கட்டும்ங்கிறாங்க. எந்த தொழுகையை பற்றி கேள்வி? ரசூலுல்லாவுக்கு பின்னால் நாங்கள் தொழும்போது இப்படி சொல்லி கொண்டிருந்தோம்னு தான் ஹதீஸ் ஆரம்பிக்கிறது. அப்போ இமாமை பின்பற்றி கடமையான தொழுகையை தொழும்போது தான் ரசூலுல்லா சொல்கிறாங்க, இந்த ஓத வேண்டியெல்லாம் ஓதிப்புட்டு நீங்கள் விரும்பிய துவாவை கேளுங்கன்னு கடமைக்கு தான் சொல்கிறாங்க. இமாமை பின்பற்றி தொழுகைக்கு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கடமைக்கு கிடையாது, சுண்ணத்துக்கு தான் உண்டுன்னு ஒருவர் சொல்லுவாரே, ஆனால் ஒரு மனவீச்சு எப்படி சொல்கிறார்? ஆதாரத்தின்படி சொல்லவில்லை. ஆதாரம் வந்து அதுக்கு நேர் மாற்றமாக இருக்கிறது. நாங்கள் குன்னா நகூலு ஹல்ஃப் ஃபிஸ்ஸலாத்தி ஹல்ஃப ரசூலில்லா, ரசூலுல்லாவுக்கு பின்னாடி நாங்கள் தொழும்போது சொல்லி கொண்டிருந்தோம். அப்போ தான் ரசூலுல்லா வந்து இதை சொல்லுங்கங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாவை பின்பற்றி தொழும்போது தான் அத்தஹியாத்தில் துவா ஓதுறதை பற்றி ரசூலுல்லா கற்றுத்தர்றாங்க. அதனால் அந்த வாதம் வந்து ஆதாரமற்ற ஒரு வாதம் என்பது வழங்குகிறது. அதே மாதிரி வந்து பாருங்கள், இதுவும் வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், இதா ஜலசனா மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸலாத்தி, தொழுகையில் நாங்கள் ரசூலுல்லாவோடு தொழும்போது தொழுகையில் நாங்கள் ரசூலுல்லாவோடு ஜலசனா மான் நபி, நபியோடு நாங்கள் தொழும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்போ அவர்கள் சொன்னார்கள் சும்ம யத்தஹய்யர் பாது மின துவா, வேண்டிய துவாவை அவராக சேர்த்துக்கொள்ளட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாவோடு தொழும்போது தான் இந்த கட்டளை வருது. அப்போ ஜமாத்தா தொழும்போது கடமையான தொழுகையை தொழுவும் போதும் இந்த அத்தஹியாத்தில் துவா ஓதலாம். ஆனால் என்னென்னு கேட்டால் டைம் தருவதில்லை. இந்த நவீன காலத்தில் சட்டுன்னு நினைஞ்சிடறாங்க. சஜிதாவுக்கு கூட போதுமா மூணு தடவை சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று சொல்வதற்கு அலா என்று சொல்வதற்கு கூட டைம் தருவதில்லை. அப்படி ஃபாஸ்ட்டாக போகிறதுனால சாத்திய குறைவுன்னு சொல்லலாமே தவிர, ஒரு இமாமை பேசி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சொல்லுவோம், கொஞ்சம் துவாவெல்லாம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு பேசி அந்த மாதிரி ஒரு ஜமாத்து போட்டிங்கன்னு சொன்னால் தாராளமாக அது ஜமாத்தில் கூட நீங்கள் செய்யலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி சஜிதாவில் துவா செய்ய பற்றி சொல்லும்போது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அக்ரபுமாய கூனுல் அப்து மிர் ரப்பிஹி ஓ சாஜிதுன், ஒரு அடியான் சஜிதாவில் இருக்கும்போது தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான். நம்ம நிற்கிறோம் குனிகிறோம் அதை அத்தஹியாத்தில் இருக்கிறோம், அதை விட சஜிதாவில் இருக்கிறோம் இல்லையா, அதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இருப்பு என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஃபக்ரு துவா, சஜிதாவில் துவாவை அதிகப்படுத்துங்கள்ங்கிறாங்க. அப்போ இதில் சுன்னத்து நஃபில் ரசூலுல்லாஹ் வேறுபடுத்தி காட்டவே இல்லை. எல்லா சஜிதாவும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானது தான். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு இடம் சஜிதா, அதில் ஜாஸ்தியாக துவா செய்யுங்கள்னு சொன்னால் ஃபர்லு நஃபில் என்று என்ன செய்யக்கூடாது, வேறுபடுத்தக்கூடாது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கான யகூலு ஃபீ சுஜூதிஹி, அவங்க சஜிதாவில் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி திக்குல்லஹு திக்கஹு வஜில்லஹு அவ்வளஹு ஆஹிரஹு அலானித்து சிர்ரஹுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சஜிதாவில் துவா செய்வார்கள்னு வருகிறது. இதெல்லாம் வந்து கடமையான தொழுகையில் தான் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ தானே சஹாபிக்கு அறிவிக்க முடியும். அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது ஃபர்லு நஃபில்னு பிரிக்கிறதுக்கு என்ன இல்லை, எந்த ஒரு வேலையும் கிடையாது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ம சுஜூது, சஜிதா இருக்கிறத ஃபஜ்தஹு ஃபி துவாய், துவாவில் நல்லா முழுமையாக கேளுங்கள் சஜிதாவில். ஏனென்று கேட்டால் கமினோன் யுஸ்தஜாபலக்கும், உங்களுக்கு அது ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப தகுதியானது. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் கமினோன் யுஸ்தஜாபலக்கும், அது ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப சஜிதா தான் அல்லாஹ் நெருக்கிறதுக்குள்ள ஒரு இடம்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் கூட குரானில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் 96-19வது வசனத்தில் வந்து கல்லா லா துத்தீஹு, அவனுக்கு கட்டுப்படாத வஸ்ஜுத் வக்தரீப், சஜிதா செஞ்சு நெருங்குங்கிறான். அல்லாஹ் நெருங்கிறது எதை கொண்டா நெருங்க முடியும், சஜிதா செஞ்சு நெருங்குவீராகங்கிறான். அப்போ அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான சஜிதான்னு சொன்னால் அது ஃபர்லில் உள்ள சஜிதா அல்லாஹ்வுக்கு நெருக்கம் கிடையாது. அப்போ சுன்னத்தில் உள்ள சஜிதா மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமா? அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஸ்டேஜ் என்பது அங்கே முக்கியமானது. ஃபர்லு சுன்னத்துன்னு பிரிக்க வைங்க. எங்கேருந்து எடுத்தாங்க ஆதாரம் எதுவும் காட்டினாங்களா? ஆதாரம் காட்டினா எனக்கு அனுப்பி வைங்க. ஒரு ஆதாரம் கிடையாது, மாற்றமான ஆதாரம் போட்டிருக்குறது.